அண்டே சார் பேசும்போது சொன்னார், மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவர்கள் அடுத்த உயர்வுக்கு போகிறது, அதை நான் பார்க்குறேன்னா இல்லையோ அவர் போகணும் அப்படின்னாரு. அவரும் போகணும், இவரும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தித்து அவர் தான். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவர் டாக்டர் கூட சொல்றாரு, இவர் பேசும்போது பாருங்க இந்த வயசு எப்படி பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லிட்டு இருந்தாரு என்னமோ சில விஷயங்கள்லாம் சொல்லி என்ன இது அப்படின்ட்டு. எனக்கு எப்பவுமே இந்த மோடிஜி விஷயத்துல எப்பவுமே ஒரு விஷயம், எங்கேயோ திடீர்னு ஃபாரின் போறாரு, உடனே அந்த ஃபாரின்ல 10 நாள் கழிச்சு திடீர்னு வர்றாரு. வந்த அடுத்து இங்க பாம்பேல இல்ல கோயம்புத்தூர் ஒரு ப்ரோக்ராம்னா டக்குன்னு உடனே வந்துடுறாரு. இந்த ஜெட்லாக்கு அது இது என்னென்னமோ ஒன்றுமே எப்ப பாரு ஃபாரின் போறது, வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சிக்கு உடனே போறாங்க. ஒரு ஹெல்த் கண்டிஷன் இப்போ நம்ம டாக்டர் சொக்கலிங்கர் சொன்னது தாண்டி ஏதாவது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன ஒரே ஒரு விஷயம் அவரை பத்தி படிச்சது சொல்லணும்னு, அது மட்டும் தான் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா ஒருத்தர் ஒரு ராஜா கிட்ட உங்க குதிரையை நான் பறக்க வைக்கிறேன், ஒரு 10,000 வராகம் பொண்ணு கொடுங்க, 10,000 பொண்ணு கொடுத்தா பறக்க வைக்கிறேன். என்னையா அது நடக்குமா ராஜா, நடத்தி காட்டுறேன், 6 மாசம் டைம், 5,000 ரூபாய் அட்வான்ஸ், 5,000 பொண்ணு கொடுங்க, அப்புறம் 6 மாசத்துல ராஜாவோ ஏதோ பறக்க வைக்கிறானே நம்ம பட்டத்து குதிரைன்னா 5,000 பொண்ணு கொடுத்துட்டாரு. இவன் வாங்கிட்டு சந்தோஷமா வந்தா கூடுறவங்க கேட்டான், ஏண்டா ராஜா நாளைக்கு எப்படி 6 மாசத்துல பறக்க வைக்க முடியும், இல்லைன்னா உன்னை விடுவார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி முட்டாட்டாங்க சொன்னேன். 6 மாசம் டைம் கேட்கறேன், அது வரைக்கும் ஆனந்தமா இருக்க போறேன். இந்த 6 மாசத்துல ராஜா இருப்பாரா, குதிரை இருக்குமா, நாய் இருக்குமா, யாருக்கிட்டா தெரியும். இப்போதைக்கு ஓட்டிட்டு போகண்டா அவ்வளவுதான். அவரு பதவியை மட்டுமே குறித்து வரல, நான் பொது சேவை மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். இதுல தோல்வி வந்தாங்க வெற்றி வந்தாங்க, தோல்வியா இருக்கும்போதும் சேவை செய்ய முடியுமில்ல, அது பதவியில் இருந்தா செய்யணுங்கிறது இல்லை. அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை கடைபிடிச்சே இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்த இடத்துல வந்திருக்காரு. அவருக்கு எல்லா நலமும் உண்டாகணும், நல்ல நலமுடன் இருக்கணும் சொல்லி என்று வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏசி சண்முகம் அவர்கள் இவ்வளவு சிறப்பா இந்த விளையாட்டு இவரை நானே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு வச்சுக்காக அதற்கும் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.